150 கிராம் இட்லி அரிசி, 150 கிராம் பச்சரிசி ரெண்டையும் கலந்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கிட்டோம் 3 மணி நேரம். அதுக்கப்புறம் முழு உளுந்தம்பருப்பு ஒரு 15 கிராம் எடுத்து நல்லா கலரில் வறுத்து திரித்து சலிச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி உடச்சக்கடலை ஒரு 15 கிராம் எடுத்து அதையும் நல்லா பொடி பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். உடச்சக்கடலை மாவும் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருந்த உளுந்த மாவையும் சேர்த்துட்டோம். ரெண்டையும் 2 மாவும் சேர்ந்து உங்களுக்கு 30 கிராம் இருக்கணும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கலாம், இல்லைன்னா லேசாக அதை உருக வச்சுட்டு, நெய்யாகக்கூடாது, உருக வச்சு ஊற்றிக்கணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, எள்ளு, ஜீரகம், வேணும்னா ஓமம் கூட ஒரு சிலர் போடுவாங்க. அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். நான் தேங்காய் எண்ணெயில் காய வச்சுருக்கேன். எண்ணெய் தடவுன குழலுக்குள்ளே மாவை நிரப்பிட்டு டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் புளியலாம். ஆனால் பிகினர்ஸ் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எண்ணெயில் தூக்கி போட்டிங்கன்னா ஒரே மாதிரி முறுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு அதை நல்லா சலசலப்பு ஒரு பக்கம் அடங்கின உடனே திருப்பி விடணும். அந்த பக்கமும் சலசலப்பு அடங்கின உடனேயே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். நல்லா கரகரன்னு கண்ணுக்கு பார்க்க நல்ல கோல்டன் கலரோட ரொம்ப ருசியான மணப்பாறை முறுக்கு ரெடி.